ஜிம் போறதோ ஒர்க் அவுட் பண்றதோ இது எல்லாமே வந்து அவரை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டேன். எங்க வீட்டுல கூட சொன்னாங்க, எதுக்கு ஜிம்லாம் போற, கேர்ள்ஸ் தானே, ஏன் ஜிம்லாம் போற, அதெல்லாம் போக வேண்டாம், நீ பரதநாட்டியம் அந்த மாதிரி எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் பண்ணுவேன். ஸோ நான் பேஸ்கெட் பால், ஸ்கேட்டிங், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். அந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து, அப்பா நம்மளுக்கு வர ஹஸ்பண்ட் இந்த மாதிரியே இருக்கணும், இப்படிதான்ப்பா இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்ட்டு ட்ரீம்ல கூட நினைச்சுப்பேன், இவரே நம்மளுக்கு ஹஸ்பண்டா வந்தா நம்மளுக்கு நல்லா அவங்க அந்த ரைட் போவாங்களா ஜோதிகா மேடம் பாப்பாங்க எப்படியும். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேற ஒரு முக்கியமான நடிகரோட ஃபேனா இருக்காரு. நான் எப்பவுமே சூர்யா தான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். இப்போ எப்படி நான் சூர்யா நான் ஃபேன் ஆனேன்றது என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸோ அந்த மாதிரி அது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸை கை வைக்காதவளும் உனக்கு நல்லது, அவ்வளோதான். ஆஹா சுனா போனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போட்டுக்கிறா. யாரும் உங்களை மேரேஜ் பண்ணாலும் கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மெயினா அந்த அப்பாச்சி பைக் இப்போ வரைக்குமே எனக்கு என்ன பைக் பிடிக்கும், அந்த அப்பாச்சி. ஏன்னா சூர்யா அவர்னாலதான் அந்த அப்பாச்சி பைக், அந்த எல்லோ கலருமே மீன் அதுக்கு அவருக்குனால அந்த கண்ணு பார்த்தாலே போதுங்க, ஃபுல் பாடி காமிக்கணும்லாம் இல்ல, கண்ணு பார்த்தாலே போதும். நேர்ல பார்த்துட்டா லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தேன், பட் நேர்ல பார்த்துனும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் சிஸ்டர் எதுக்கு அழுவுறன்னு கேட்கறா, அவ எனக்கு வார்த்தையே இல்லை. வெல்ஃபேர்னா சூர்யா ஃபேன்ஸ்ன்றதை நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லுவோம். ஒரு கிராமத்தையே தத்தெடுத்த அந்த நிவாரணத்தை வந்து செஞ்சது வந்து எங்கள் ஃபேண்டம் தான். வெல்ஃபேர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் எங்களோட இதுவாக வந்து மாற்றிட்டார் ஆக்சுவலி சூர்யா தான். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து பர்த்டேனா வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இல்லாமல் எங்கன்னா வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க, அப்போ நான் ஃபோட்டோ ஷூட் தரேன், வெல்ஃபேர் பண்ணுங்க, அப்போ ஃபோட்டோ ஷூட் தரேன், அந்த மாதிரி சொல்லி இந்த படத்துல இருந்து ரொம்ப அட்மியர் ஆயிட்டேன், அதுல இருந்து நான் ரசிகையை மாறிட்டேன் அப்படின்னு ஒரு டர்ன் இருக்கும்ல, அது எந்த டர்ன்? 24/7 ஒரு நாளைக்கு 4 ஷோ அயன் மூவி ஓட்டி ஒரு 7 நாள் பார்த்துருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அயன் மூவி. நேர்ல பார்க்கும்போது ஐயோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பியஸ்ட் கேர்ள், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லடா அப்படின்னு. சூர்யா சார் படத்துக்கு மட்டும் தான் நான் தியேட்டருக்கே போவேன், அந்த படத்துக்கு மட்டும் தான் போகணும். காக்கா காக்கா மூவில இருந்து ஜோதிகாவா உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அல்லது அப்படியே எடுத்துக்கலாம். சூர்யாவோட ஃபேனா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து போறீங்க? வெல்ஃபேர் ஆக்டிவிட்டினாலே சூர்யா சார் தான் எப்பவுமே. நிறைய பேருக்கு தெரிய வந்தது, நிறைய பேருக்கு அவருக்கு தெரிய வருது, எனக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அவர் தான் பண்றான்னு சொல்லிட்டு. கஜா புயல் டைமோ வேற ஏதோ டைம்லயோ ஒரு கிராமத்தையே தத்தெடுத்த அந்த நிவாரணத்தை வந்து செஞ்சது வந்து எங்க ஃபேண்டம் தான். லைக் இது வந்து யார் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது, பட் we have done that. வெல்ஃபேர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் எங்களோட இதுவாக வந்து மாற்றிட்டார் ஆக்சுவலி சூர்யா தான். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து பர்த்டேனா வந்து கூப்பிட்டு அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இல்லாமல் எங்கன்னா வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க, அப்போ நான் ஃபோட்டோ ஷூட் தரேன், வெல்ஃபேர் பண்ணுங்க, அப்போ ஃபோட்டோ ஷூட் தரேன், அந்த மாதிரி சொல்லி அது வந்து எங்களுக்கு வந்து ஓகே இது வந்து எங்கள் கடமை தானே, எங்கள் விஷயம் தானே, இது நாங்கள் பண்ணணும் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை வந்து விதைச்சிட்டாரு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வைஸ் வெல்ஃபேர் நடக்கும் எங்கள் எஸ்எஃப்சியில். இப்போ மழை காலத்தில் அப்படின்னா வந்து அதுக்கு தேர்ந்த மாதிரியான ரெயின் கோட்ஸ் கொடுக்கறது, ஸ்லிப்பர்ஸ் கொடுக்கறது இது பண்ணுவாங்க. வெயில் காலத்தில் நீர்மோர் பந்தல் போடுவாங்க. ஸோ சீசன் வைஸ் வெல்ஃபேர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபேன்ஸ் கிளப் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூ கேன் சி. அதுவும் திண்டுக்கல், தென்காசி, என்னென்னோ ஓஎஸ்எஃப்சி, திருச்சி ஓஎஸ்எஃப்சியில் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஃபுட் பேக்கேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக, ஏரியா வாரியாக அவங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் அவங்க ஆக்சுவலி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெல்ஃபேர்னா சூர்யா ஃபேன்ஸ்ன்றதை நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லுவோம். பொதுவாகவே நான் இந்த நடிகரோட ரசிகை அப்படின்னா இந்த படத்துல இருந்து ரொம்ப அட்மியர் ஆயிட்டேன், அதுல இருந்து நான் ரசிகையை மாறிட்டேன் அப்படின்னு ஒரு டர்ன் இருக்கும்ல, அது எந்த டர்ன், எந்த இடத்துல இருந்து எந்த படத்துல இருந்து நீங்க ஒவ்வொருத்தரா மாறினீங்க? எனக்கு வந்து அயன் மூவி. என்ன காரணம்? அயன் மூவி சாங்ஸ் வந்து சன் மியூசிக்ல போட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் அயன் மூவி வந்து எனக்கு ரொம்ப பார்க்கணும் அப்படின்ற போது அந்த சன் நெக்ஸ்ட்லேயே வந்து ஒரு சேனலுக்கு வந்து காசு கட்டினா அந்த அந்த சன் பிக்சர்ஸ் மூவிஸ் மட்டும் அதில் வரும். அப்படி அயன் மூவியை வந்து ஒரு கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பர் குவார்டர்லி லீவோ அந்த லீவில் வந்து எங்கள் அம்மா அந்த சேனல் போட்டு, நான் அடம்பிடிச்சு கேட்டு அம்மா அந்த சேனல் போட்டு விட்டாங்க. 24/7 ஒரு நாளைக்கு 4 ஷோ அயன் மூவி ஓட்டி ஒரு 7 நாள் பார்த்துருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அயன் மூவி. ப்ளஸ் வந்து நீங்களும் வெல்லாம ஒரு கோடி அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்ன காரணம்?
ஒரு ஆக்டர் நம்ம வந்து ஒரு சினிமாவில் பார்க்குறோம், பட் அந்த ஆக்டர் வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டிக்கு தீனி போட்ட ஷோ வந்து நீங்களும் இல்லாமல் ஒரு கோடி. அது வந்து எப்படின்னா, அப்போ நான் வந்து 5th என்னோ படிச்சுட்டு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் எல்லாம் கடற்கடன்னு எழுதி 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஜய் டிவியில். அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சாப்பாடு அம்மா கரெக்டாக சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. தோசை இல்லை சப்பாத்தி தான் இருக்கும். அந்த 2 தோசை சப்பாத்தியை 1 மணி நேரம் உட்காந்து, ஏன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா எங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால பொறுமையா உட்காந்து 1 மணி நேரம் அந்த 2 சப்பாத்தியை பொறுமையா சாப்பிட்டு அந்த 1 மணி நேரம் அந்த ஷோ 1.5 மணி நேரம் சம்டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 9 to 10:30 அது ஒரு பார்த்துட்டு தான் நைட்டு நான் தூங்குவேன். இவ்வளோ தூரம் நீங்களும் இல்லாம ஒரு கோடி சூர்யாவுடைய ஷோ அவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களே, அதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்க வந்து சூஸ் பெட்ஸ் ஆன்சர் எல்லாம் கேட்டீங்கன்னா சரி சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர். குங்குமம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க? சந்தனம் அந்த மஞ்சள்ல இருந்து தயாரிக்கிறேன். கரெக்ட், நல்ல வேலை. கொஞ்சம் தப்பா சொல்ல போனீங்க, தப்பிச்சிட்டீங்க. சந்தனம் சேர்ப்பாங்க, அதோட மனத்துக்கு சேர்ப்பாங்க. அதான் மஞ்சள் வந்து தயாரிக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, நல்ல வேலை. ஆனாலும் நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இல்ல நீங்க option சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அடிச்சு பிடிச்சு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக இந்த ஒரே ஒரு கேள்வி இந்த கேட்டேன். கேள்வி அதுல கேட்டாங்களான்னு தெரியாது. ஆனா நான் வந்து பொதுமக்கள்கிட்ட சூர்யானாக்காக பார்த்திருக்கேன். நான் இந்த சரி. ஹாய், என்னோட நேம் சுபாஷினி. நான் ஆக்சுவலி வந்து தஞ்சாவூர்லேருந்து தான் வந்தேன். இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து சூர்யா ஃபேன் தான். நான் எப்படின்னா போயிட்டு சில்லுன்னு ஒரு காதல் வரும்னா அதில் போயிட்டு சூர்யா வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு டிவி முன்னாடி நின்றுட்டு போயிட்டு நானும் இப்படி பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்க ஆம்பளை போய் மாதிரினா, சூர்யாம்மா அவர் கண்ணை மட்டும் பாருமா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாட்டியும் கொஞ்சம் அப்படியே என்ன மாதிரியே அவங்களும் அடிட் இப்போ அவங்க இல்லை, ஷீஸ் பாஸ். பட் வந்து அவங்களும் என்ன நானும் பார்க்க அவங்களும் வந்து சூர்யா ஃபேனாக ரொம்ப இதாகிட்டாங்க. நான் போயிட்டு நான் பார்க்கலனாலும் கூட எங்கள் பேர் சூர்யா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காமிப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்துட்டு எனக்கு டிவியில பார்த்து இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டீங்களே, நேர்ல பார்க்கும் பொழுது எப்படி? நேரில் பார்க்கும்போது ஐயோ என்ன அது எங்களுக்கு இப்போ வரையுமே இது வந்து நம்மளுக்கு ட்ரீம் தான். எப்படியாச்சும் நம்ம சூர்யா சார் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் இருக்கும். பட் வந்து இன்னும் இந்த செகண்ட் வரையுமே வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமாக தான் இருக்கு. ஐயோ, வந்து எங்களால நம்ப முடியும். கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்திருந்தா நாங்க யாருமே ஹக் பண்ணல. நான் பொண்ணே ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார், கால்ல எல்லாம் விழுவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூக்கி விட்டாரு. கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டாங்க போல. அவர் எல்லாருமே பொசசிவ், எல்லாரும் நான் திட்டுவாங்க அதுல எல்லாருமே பொசசிவ் ஆயிட்டாங்க கேர்ள்ஸ்ல. அவர் தூக்கி விட்டு கால்ல எல்லாம் விழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அப்புறம் அவரே ஹக் பண்ணிட்டு அப்புறம் அந்த போட்டோ மொமெண்ட் எப்படி இருந்தது? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பியஸ்ட் கேர்ள், லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட பயங்கரமான ஃபேன் எங்க அக்கா. நான் கூப்பிட்டேன் அவங்கள, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குழந்தை இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. மிஸ் பண்ணிட்டேனேடி, தெரியாம மிஸ் பண்ணிட்டேனேடி, வந்திருக்கலாமேடி, உங்க கூட எப்படியாவது வந்திருக்கலாமேடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க வீட்ல எல்லாருமே சூர்யா ஃபேன்ஸ் தான். எப்படின்னா இப்போ நான் ஒரு படத்துக்கு போறேன்னா சூர்யா சார் படத்துக்கு மட்டும் தான் நான் தியேட்டருக்கே போவேன். அந்த படத்துக்கு மட்டும் தான் போகணும். வேற அவ்வளோ மூவிஸ் பார்க்கவே மாட்டேன் நான். சூர்யா சார் ஏன்னா நமக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம பார்க்கணும். எதுக்கு நம்ம மற்றதெல்லாம் பார்க்க மாட்டேன். எப்படின்னா சிங்கம் அது பார்த்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கிரேஸா இருக்கும். எப்படின்னா கடையில் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் சூர்யா சார் போட்டோ போட்டு ஸ்டிக்கர்ஸ் வரும், நியூஸ் பேப்பர்ல கட்டிங்ஸ் வரும். அதெல்லாம் நான் இன்னுமே வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சன் மியூசிக்ல வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஷோ வரும். நம்ம கால் பண்ணி நமக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். அப்போ நாங்கள் என்ன கேட்போம்னா, சிங்கம் சாங் போடுங்க, சூர்யா சாங் போடுங்க அப்படின்னு கேட்போம். இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக இப்போ காலர் டியூன்லாம் செட் பண்ண முடியாது மொபைலில். ஃபோன் பண்ணி நம்ம வந்து அந்த வாய்ஸ்ல வந்து சொல்லணும், ஆட்டோக்குள்ள ரெக்கார்ட்ல வந்து நம்ம சொல்லணும். அப்போ வந்து கத்துவோம், சிங்கம் பாட்டு வேணும், என் இதயம் சாங் வந்து நீங்க ஆட்டோ டோன் வைங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு சன் மியூசிக் ப்ளே பண்ணுவோம். அந்த அளவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் சூர்யா சன் ஃபேனா இருக்கீங்க? இப்போ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ, இந்த ஷோஸ்லலாம் கலந்துக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அப்போ சூர்யா சார் வந்து நீங்களும் இல்லாமல் ஒரு கோடி கலந்துக்கிட்டாரு. அது வந்து பப்ளிசிட்டி ஷோ கிடையாது. அதுவுமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு தான். அவங்களோட ஸ்கில்ஸ் வச்சு அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் சூர்யா சார் எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரோட நேச்சரே வந்து ஹெல்ப் பண்ணுறது. நான் வந்து காக்கா மூவிலேருந்து ஜோதிகாவா உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அல்லது அப்படியே எடுத்துக்கலாம். அது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அது எப்படி வேணா நீங்க
எப்படி வேணா எடுத்துக்கலாம். அ அது வந்து எப்படின்னா, அவரு அதுல போலீஸா தான் இருப்பாரு. போட்டோவே இன்னும் ஜோ நீ பாக்கல, நீ எடுத்த போட்டோவே. இதுல இந்த காக்கல அவசியமா யோசிச்சுக்கோ. நான் அது ஆக்சுவலி அது நார்மலா மூவி பார்க்குற மாரி தான் பார்த்தேன். பட் வந்துட்டு அவரு அந்த முறுக்கு அந்த மீச, அவரு அந்த பாடி இது ஃபிட்னஸ்ஸு அதுலேருந்து எனக்கு ரொம்ப கிரேஸியா இருந்துச்சு. நான் வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். நான் கொஞ்சம் போல்டா இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் எப்படின்னா, எங்க ஏரியால கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க. பசங்க கூட தான் விளையாண்டுட்டு அந்த மாரி சர்க்கிள்ல தான் நான் இருப்பேன். ஸோ அந்த அந்த மாரி ஜிம் போறதோ, ஒர்க் அவுட் பண்றதோ, இது எல்லாமே வந்து அவர பார்த்து நான் நெறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். சரி நம்மளும் இப்படி அ பா பசங்கள மட்டும் தான் பண்ணுமா ஜிம்முக்கெல்லாம் கேர்ள்ஸ் போனீங்களா? நான் போனேன். நான் ஜிம் சூப்பர். போனேன். ஓகே. நான் ஜிம் போனேன். நான் என் பாடிய வந்து நான் வந்து இது பண்ணேன். எங்க வீட்ல கூட சொன்னாங்க, "எதுக்கு ஜிம்லாம் போற? கேர்ள்ஸ் தானே, ஏன் ஜிம்லாம் போற? அதெல்லாம் போ வேண்டாம். நீ பரதநாட்டியம் அந்த மாரி எனக்கு இதுதான் வேணும். நான் இதுதான் பண்ணுவேன். ஆனா எனக்கு வெயிட் லிஃப்டிங்லாம் வந்துச்சு. ஆனா வெயிட் லிஃப்டிங் மட்டும் எங்க வீட்ல அலோவ் பண்ணல. ஏன்னா ரொம்ப இதாயிடும்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணல. ஸோ நான் பாஸ்கெட் பால், ஸ்கேட்டிங், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ஸ் அந்த மாரி போயிட்டுருந்தேன். ஸோ அவர பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் என்னோட பாடிய வந்து ரொம்ப ஃபிட்னஸா வச்சுக்கிட்டு, அந்த மாரி தான் அந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்து, அப்பா நம்மளுக்கு வர ஹஸ்பண்ட் இவர மாரியே இருக்கணும்பா. இப்படிதான்ப்பா இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஏன் நம்ம ட்ரீம்ல கூட நினைச்சுப்பேன். இவரே நம்மளுக்கு ஹஸ்பண்டா வந்தா நம்மளுக்கு நல்லா அவங்க அந்த ரைட் போவாங்கல்ல ஜோதி. ஜோதிகா மேடம் பாப்பாங்க எப்படியும். அவங்க அவங்க அந்த பாத்துப்பாங்க. அவங்க அந்த ரைடு போவாங்கல்ல, அந்த அந்த இதுல நம்ம ஜோதிகாக்கு பதிலா நம்ம அங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாமே! அப்பயே அப்படி தோணிடுச்சு. நான் அப்படியே சூர்யா சார பார்த்தா ஆ பாவமா தெரியல. இருக்கும் தான். இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை தான் அது நம்மளுக்கு. அவ்வளோதான். ஜோதிகா மேடம் சொல்லிருவாங்க, இந்த பொண்ணு இனிமேல் இந்த பக்கம் வந்துச்சு உள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லிருவாங்க. அப்படிதான் அப்புறம் நான் வந்துட்டு ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல, ப்ராஜெக்ட்ல அப்பலாம் எங்களுதுல வெறும் ப்ராஜெக்ட் தான் குடுத்துட்டு இருப்பாங்க. ப்ரௌசிங் சென்டருக்கு ப்ராஜெக்ட் விஷயத்த எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன். பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சுடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டைம் கொடுக்கும். அவங்க இந்த 1 ஹவர் அந்த மாரி தான் டைம் ப்ரௌசிங். ஏன்னா அப்போ வந்துட்டு எங்கள்ட்ட பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இந்த லேப்டாப்ஸ் இதெல்லாம் இல்ல எங்க வீட்ல. ஸோ நான் ப்ரௌசிங் சென்டர்ல போய் தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அங்க போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மீதி அந்த 1/2 ஹவர், 15 மினிட்ஸ் அந்த மாரி சூழல் ஃபோட்டோஸ சர்ச் பண்ணுவேன். அதுல எது வந்து நம்மளுக்கு நம்ம இத நம்ம ரூம்ல ஃபிட் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. டெய்லி பார்த்துட்டு போலாம்ல அப்படின்ற மாரி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எங்க அப்பாக்கு தெரியாது. இன் அப்பா கேஸ் இப்ப உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு முக்கியமான நடிகரோட ஃபேனா இருக்காருன்னு நான் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே சூர்யா தான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அது அவங்க விஷயம். ஓ! நீங்க அவங்கள பிடிச்சிருக்குன்னா அந்த நீங்க நடிகர் அரசியலுக்கு போகக்கூடிய நடிகரா, அந்த நடிகரோட ஃபேனா இருந்தாலும் ஓகேவா? எப்படி இருந்தாலும் நீங்க உங்க அந்த மாதிரி அரசியல் அது ஃபேன் வந்து ஹஸ்பண்டா வரத விட ஈவன் எங்களுக்குள்ள சிப்லிங்ஸ்லயே இருக்காங்களே, அப்படி நம்ம எதுவும் பண்ண முடியாது. எல்லாரோட இண்டிவிஜுவல் அது சாய்ஸ். இப்போ எப்படி நான் சூர்யா நான் ஃபேன் ஆனேன்றது என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸோ, அந்த மாதிரி அது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸ்ல கை வைக்காதவளும் உனக்கு நல்லது. அவ்வளவுதான். யாரு உங்களை மேரேஜ் பண்ணாலும் கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எந்த படத்துல இருந்து சூர்யாவோட ஃபேனா மாறுனீங்க? ஃபர்ஸ்ட் அயன் தான். சன் டிவில பார்த்ததான். அயன் பார்த்த உடனே அந்த 6 பேக்கு, அந்த வர்றது போறது, அப்ப அந்த ஸ்டோரி எல்லாமே செம்மையா ஆனா உங்களை நீங்க தமன்னாவா ஃபீல் பண்ணிக்கல. இல்ல இல்ல ஆ, இல்ல இல்ல. சரி. அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். மெயினா அந்த அப்பாச்சி பைக். இப்போ வரைக்குமே எனக்கு என்ன பைக் பிடிக்கும் அந்த அப்பாச்சி. ஏன்னா சூர்யா அவர்னாலதான் அந்த அப்பாச்சி பைக், அந்த எல்லோ கலருமே மீன் அதுக்கு அவருக்குனால அந்த ஓ, அதான் அந்த எல்லோ. கிரீன் இது சரி. எல்லோ கலரும் அதனால தான் பிடிக்கும். அப்பாச்சி பைக்னாலும் அதுதான் பிடிக்கும். அந்த பைக் ரேஸ் பண்ணிட்டு வருவா தெரியுமா, தமனா பின்னாடி உட்கார வச்சு வீலிங்ல அடிப்பாங்களா, அதாவது அதெல்லாம் டிவிஎஸ் செம்ம. 50 எல்லாம் போனா பிடிக்காது. ஆஹா. இப்ப என்ன நியூ ட்ரெண்ட் பைக் இருந்தாலுமே அந்த அப்பாச்சி பைக்ல போனா செம்மையா இருக்கும். அது ஒரு ஃபீல். எப்பவுமே அயன் தான். இப்போ வரைக்குமே அயன் தான். அதுக்கப்புறம் வாரணமாயிரம், சில்லுன்னு ஒரு காதல், அதெல்லாம் செம்மையா இருக்கும். அவரு கண்ணு பார்த்தாலே போதுங்க. ஃபுல் பாடி காமிக்கணும்லாம் இல்ல. ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு கண்ணு பார்த்தாலே போதும். நேர்ல flat. பாத்திருக்கீங்க சூர்யா சார்? நேர்ல பாத்திருக்கேன். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அழுதுட்டு லிட்டரலி நான் வந்து ஏன்? ரெட்ரோ ஆடியோ லான்ச் தான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அழுதுட்டு நான் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்? இவ்வளவு வருஷமா நான் வந்து இமேஜின் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரை நான் டிவிலையும் இமேஜின் தான் பார்த்துட்டு இருந்தேன். நேர்ல பார்த்துட்டா லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தேன். பட் நேர்ல பார்த்துனையும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் சிஸ்டர் நீ எதுக்கு அழுவுறன்னு கேட்கறா அவ. எனக்கு வார்த்தையே இல்லை. ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டேன். நான் அவர் ஃபேஸே என்னால பார்க்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கு. ஃபுல்லா அதான் ஏன்னு கேக்குறேன். தெரியல. எங்க சின்ன வயசுல இருந்து ஃபேனு. இமேஜின்லேயே பார்த்துட்டு ஒருத்தரை திடீர்னு நேர்ல பார்க்குறேன்னா ரொம்ப கனவுல. அது 18 இயர்ஸ் ட்ரீம் என்னோட இருந்தது. நேர்ல பார்த்துட்டு எனக்கு லிட்டரலி கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. வேர்ட்ஸே எனக்கு இல்லை. அவர் நேர்ல இப்போ பர்த்டே அப்போ மீட் பண்ணும்போது எனக்கு வேர்ட்ஸே வரல. ஹக் பண்ணேன். ஓ, அக்பர் பண்ணீங்க. உங்களுக்கு போட்டியா?
அவருக்கு போட்டோ வேல கை கை. கை கொடுக்க மாதிரி தான் போட்டோ வந்துச்சு. கை கொடுக்காம கை இங்க பிடிச்சிருக்க மாதிரி ஹிப்ல பிடிச்சிருக்க மாதிரி போட்டோ எடுத்தேன். கூட இருந்த மத்த கேங் எல்லாம் உங்களை அப்படியே மொச்சிருப்பாங்களே. இல்ல 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 எல்லாருமே அங்க என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் மட்டும் எல்லாரும் வெளில தான் நின்றுட்டு இருந்தோம் அன்னைக்கு. வெளில நின்றுட்டு இருந்து சாங்ஸ் சாங் எல்லாம் பாடிட்டு இருந்தோம். உந்தன் ரசிகை நானும் அந்த மாதிரி பாடிட்டு இருந்த போது உள்ளேருந்து கூப்பிட்டுருவாங்கன்றது எனக்கு ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து கூப்பிடுவாங்கங்கிறதுக்காகவே பாட்டு பாடிருப்பீங்க இல்ல? அப்படி சொல்லலாம். நான் அந்த மாதிரி கத்தி பாடணும். 20 பேர் சேர்ந்து பண்ணா அப்ப அந்த சவுண்ட் இருக்கும்ல, கண்டிப்பா கேட்டிருக்கோம். அதனால உள்ள வந்து கேர்ள்ஸ் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் உள்ள வாங்கன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் உள்ள போறாங்க, பாயிராதுங்க அப்படியே. அண்ணா அப்படி போற, அண்ணா இல்ல சூர்யான்னு போறாங்க. அண்ணா ஜோன்ல நான் மட்டும்தான். நான் வந்து ரொம்ப வருஷமா அண்ணா ஜோன் கிடையாது, யாருமே அண்ணா ஜோன் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே அண்ணா ஜோன் தான். எப்படின்னா வந்து எனக்கு வந்து சூர்யா அண்ணா வந்து அழகா இருக்காருன்றதை தாண்டி அவர் எனக்கு வந்து மனுஷனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அண்ணா ஜோன் தான். நான் ட்விட்டர் வந்த போதும் கூட அண்ணா ஜோன்ல தான் வந்தேன். எல்லாம் இவங்களா இருந்தா இன்னும் சூர்யான்னு கிரேஸா இருப்பேன். நான் அண்ணா ஜோன் தான். பாக்குறேன் இவங்களும் அப்படி முன்னாடி போய் பாயிறாங்க. இருங்கடி அங்க வந்து ஆல் இந்தியா சூர்யா பார்த்ததுக்கு அப்புறம் சங்க தலைவியாவது இதாவது எனக்கு சூர்யா தான் முக்கியம். அங்க ஆல் இந்தியா சூர்யா ஃபேன் கிளப் ஹரியன் அங்க நிக்கிறாரு. அவரு பார்த்துட்டு அவர் கேர்ள்ஸ் எல்லாம் அவரால எதுவும் அடக்கவும் முடியல. ஒண்ணும் இல்லை, லேக்கா கொஞ்சம் பாரு இவங்க எல்லாரையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு. அப்புறம் இவங்க எல்லாரையுமே கியூல நிக்க வச்சுட்டு போன்ஸ் எல்லாம் போட்டோஸ் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு போன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு யாரும் காலெல்லாம் விழாதீங்கன்னு சொன்னேன். அவருக்கு அது பிடிக்காது, கால்ல விழுந்தா அது பிடிக்காது. அது நான் சொன்னேன், யாரும் கால்ல விழாதீங்க, போன்ஸ் எல்லாம் என் கையில கொடுத்துருங்க. நான் தான் உட்காந்து இவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு கடைசியா தான் நான் போய் போட்டோ எடுத்தேன். இவங்க எல்லாம் பொண்ணுன்னா அமிச்சிட்டு கடைசியா தான் நான் போய் போட்டோ எடுத்தேன். ஆனா அது சூர்யா கேட்டை திறந்து உள்ள போடணும். எனக்கு என்ன பயணம், எவ்வளவு போய் சூர்யா கட்டி பிடிச்சிருவாங்க. அப்புறம் பயந்தது மாதிரியே பண்ணிட்டாங்க. அது வந்து லைட்டா பண்ணா நான் என்னன்னா இவங்க ஓடுனதா இவங்க அவங்களும் அக் பண்ணிட்டாங்க. அக் பண்ணதா சொன்னாங்களே, அக் பண்ணாங்க. ஐயோ எல்லாருமே உங்களுக்கு அதானே பயம், யாரும் அக் பண்ணிட கூடாதுன்னு பயம். அவங்க ஓடுனது நீங்க பாக்கல, நேர்ல அப்படியே ஓடுனாங்க. இது கேமராவா, இங்க நான் இருக்கேனா இப்ப வந்து பார்த்தோன்னே இப்படி ஓடுறேன் அந்த மாதிரி ஓடுறாங்க எல்லாரும். எனக்கு வந்து அந்த பக்கம் ஹரிபுரம் பயப்படுறாரு, நான் பயப்படுறேன், என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் நிலுங்க, ஒவ்வொரு போட்டோ ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் போயிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்தாதுங்க. அதை வந்து இன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணது என்னன்னா யாரும் போன்ஸ் கையில வச்சுக்காதீங்க, காலில் விழாதீங்க அப்படின்றது மட்டும்தான். இவங்க சூர்யா மீது வச்சிருக்கக்கூடிய அந்த லவ்வுக்கும் நீங்க சூர்யா மீது காட்டக்கூடிய அந்த லவ், அந்த அன்பு இருக்குல்ல, என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஒரு வித்தியாசமே இல்லை எனக்கு அப்படி தெரிஞ்சு. நீங்க கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்றீங்க. இவங்க திறந்து விட்டா போதும் தப்ப தப்பான போய் விழுந்துட்டாங்க அப்படின்னாங்கல்ல சூர்யா பார்த்த உடனே. அந்த இதுல உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கு. டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டேன் நானு. அதனால ஓகே மிஸ் பண்ணிட்டோமோன்னு இருந்துச்சு. ஓகே இவங்கலாம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றாங்க, பிளட் டொனேட் கொடுக்குறாங்க. எனக்கு பிளட் டொனேட் பண்ண இடத்துல உனக்கே 4 பேர் கொடுக்கணுமா, உனக்கு அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு வந்து எல்லா இயரும் நடத்துறாங்க நம்ம எஸ்எஃப்சில. லாஸ்ட் இயர் பிளட் டொனேஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்க இதே டைலாக் எனக்கு சொல்லி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நீ வந்து பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் ஹீமோக்ளோபின்காக நான் டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து டயட்டும் இருந்தேன். இந்த இயர் என்னோட பிளட் வந்து நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் சார்பா சூர்யாவுக்காக எத்தனை முறை பிளட் டொனேஷன்? இல்லை அகரம் சார்பா கிடையாது, இது நடந்தது வந்து சூர்யாவுக்காக எத்தனை தடவை பிளட்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பிளட் டொனேஷன் வந்து எனக்கு பாடி வந்து விமன் ஹேவ் மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். நீங்க எத்தனை முறை பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இது First time. அட்டெண்ட் தி ஃபர்ஸ்ட் டைம். நீங்க? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். சூர்யாக்காக சூர்யா ஹக் பண்ணிருக்கீங்க, ஒரே ஒரு முறை தான் பிளட் கொடுத்துருக்கீங்க. இல்ல எனக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்களேன், லாஸ்ட் இயர் இந்த நடந்ததே எனக்கு தெரியும். ஆனா லாஸ்ட் இயர் நடக்கும்போது இந்த OSFCன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நவம்பர்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் குரூப். ஸோ இவங்களுக்கெல்லாம் லாஸ்ட் இயர்ல யாருக்குமே எனக்கு கனெக்ட் கிடையாது. இப்போ உட்காந்துருக்கவங்க யாருமே லாஸ்ட் இயர்ல என் கூட கனெக்டே கிடையாது. லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன், என் ஃப்ரெண்டு அனுஷான்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவளுக்குமே அவளால் கொடுக்க முடியல. அதுக்குள்ள ஷி பிராட் ஹர்
ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்னால் கொடுக்க முடியல, எங்கள் அப்பா ஹெல்த்தியாக இருந்தார், அப்பா கொடுத்தாரு எனக்கு பதிலாக லாஸ்ட் இயர். இந்த இயர் என்னோட பிளட்டே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்தேன். ஏன்னா தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இது நடத்துகிறாங்க. இது வந்து சரி நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு தகுந்த பிளானிங் பண்ணி நம்ம பண்ணியாச்சு. இப்ப ஒரு சங்க தலைவியா சொல்லுங்க. ஒரு அந்த வந்து கட் பண்ணிடலாம். இல்ல இப்ப இவங்க தானே அந்த ஃபேன்ஸ் கிளப் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்றது. அதுக்காக இத கேக்குறேன். சூர்யா மீது வச்சிருக்கக்கூடிய அந்த லவ் இருக்குல்ல, அந்த அன்பு, அது எப்படிப்பட்டது? ஆக்சுவலி வந்து நம்ம இந்த பர்த்டேக்கு வந்து ஆர்கன் டொனேஷனும் நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். OSFC girls வந்து எத்தனை பேரு? ஒரு 10+ people இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி we have given ஆர்கன் டொனேஷனுக்கும் எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத பொறுத்து. இப்போது என்னை வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் அகரம் மூலயமா வரலனாலும் ஐ ஆல்சோ காட் ஹெல்ப் இன் மை ஸ்டடீஸ். என்னோட எஜுகேஷன் 3rd இயரில் வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்ற போது எனக்கு வந்து ராஜசேகர் அண்ணா வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் ராஜசேகர் அண்ணா வந்து கொஞ்சம் க்ளோஸு. அவருக்கு நான் காண்டாக்ட் பண்ணியிருந்த போது இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்ட முடியலண்ணா, எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வருது, எனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கலன்னும் போது ஹீ ஜஸ்ட் ஆஸ் உங்கள் காலேஜ் நம்பர் கொடுங்க. அண்ட் நான் கொடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கே எனக்கு காலேஜ்லேருந்து கால் வருது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க, நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு. எனக்கு வந்து நான் ஒரு 1 வீக்காக என்னோட ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் கேட்டுட்டு. ஏன்னா அந்த டைம் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸு, ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். நான் இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? ஏன்னா அந்த டைமில் எஜுகேஷன் லோன்லாம் எடுக்கவும் முடியாது. 3rd இயரு லாஸ்ட் செமஸ்டரு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் சரி சும்மா ட்ரை தான் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அவருக்கு காண்டாக்ட் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு அரியர் கூட வைக்காமல் நான் பார்ட் டைம் ஜாப் போய் என்னோட 2nd இயர் ஃபீஸ் எல்லாமே நான் கட்டினேன். 3rd இயர் ஃபீஸ் வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப் காசு வந்து பத்தலை, என்னால் கட்ட முடியல. ஸோ வந்து நான் இதை வந்து ஒரே ஒரு காண்டாக்ட் மட்டும் தான் பண்ணேன். அண்ட் ஈவினிங்கே இவர் கட்டி எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய பேர் வந்து நினைப்பாங்க அகரம் மூலயமா மட்டும்தான் சூர்யா நான் வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. அகரமில் வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்னா கூட எனக்கு 2D என்டர்டெயின்மெண்ட் SFCயில் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. இப்போ SFCயில் இருக்கிறவங்களே காசு கலெக்ட் பண்ணி ஒரு பையனுக்கு ஏதாவது கொடுக்கறது. அப்படி SFCயில் பண்ண முடியலன்னா 2D என்டர்டெயின்மெண்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்க இதை வந்து CSR ஆக்டிவிட்டி மாதிரி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் எந்த கணக்குலையுமே வராது, ஆனால் ஒரு பெனிஃபிட் நம்ம ரிசீவ் ஆச்சு. ஸோ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த சொசைட்டிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒன்று கிடச்சிது, இதை நான் எப்படியாவது திருப்பி செய்யணுன்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த OSFC கேர்ள்ஸ். இப்போ இங்கே என்னன்னா, இப்போ வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேஸ்லலாம் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்க வாலண்டியராக ஒர்க் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது? ஆக்சுவலி வந்து இது நீங்க எந்த இது கேக்குறீங்கன்னு தெரியல. அகரம்க்கு கேக்குறீங்களா இல்ல அகரம் சூர்யா சார்ந்து செயல்படக்கூடிய அகரம் நல்ல விஷயம் வாலண்டியர்ஸா நீங்க போலாம். அதை வந்து ஆன்லைன்லேயே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களோட நேமு, பேன் கார்டு, அப்புறம் வந்து உங்களோட அந்த இதுவா நேம், பேன் கார்டு, அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ்லாம் போட்டுட்டு என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே போட்டிங்கன்னா திருப்பி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆப்பில் ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அகரம் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தினமா. ஏன்னா வந்து அகரமில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து அந்த ஊர் பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ட்ரைனிங்கு, கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த இமெயில் எட்டிக்விட்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பர்சனை வந்து ட்ரெயின் பண்ணுறது அதுதான் வந்து அகரம் பண்ணிட்டுருக்கு. ஏன்னா எஜுகேஷன் மட்டும் ஒரு பர்சனை வந்து ப்ரொஃபஷ்னலாக கொடுத்துறாது. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம வாலண்டியர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா அந்த அவங்களுக்கு வேண்டிய அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கில் நம்ம வந்து வாலண்டியர் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ தீபிகா சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு
வர அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் அவங்களது என்னன்னு பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் வாலண்டியராகவும் பண்ணலாம். நம்ம ஓஎஸ்எஃப்சி கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பராக ஆகிறதுக்கு வி ஜஸ்ட் டூ 2 வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னா, ஒன்று கேர்ள்ஸாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்போம். ஏன்னா வந்து ஃபேக் ஐடியிலேருந்துலாம் சம்டைம்ஸ் வந்துடுது. அப்புறம் ஏன்னா ஃபுல் கேர்ள்ஸ் இருக்காங்க, நம்பரெல்லாம் வெளில லீக் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஐ டூ 2 ஈவன் எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். இது ஒரு வெரிஃபிகேஷன். ரெண்டாவது வெரிஃபிகேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் வரும்போது நான் ஃபாலோ பேக் கொடுத்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிடுவேன். எப்படி இருந்தாலும் 4 போஸ்டாவது போட்டிருப்பாங்க, அவங்க ஃபேஸை வெரிஃபை பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு. செகண்டு என் நம்பரை நான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்டு எனக்கு வரும்போது வாட்ஸ்அப்பில் அவங்கள ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லுவேன். ஏன்னா அது வந்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துடும். அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபேன் பேஜஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிடுறோம். அந்த மாதிரி we will just go through that. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் ஃபுல் டைமாகவே சூர்யாவோட ஃபேன்ஸ் கிளப்போட கோஆர்டினேட்டர் மாதிரி தான் செயல்படுறீங்க அப்படியா? ஃபுல் டைமாக இதிலே இருக்கிறேன்னு கிடையாது. ஏன்னா ஐ ஹாவ் அ ஜாப். நான் வந்து ஒரு கம்பெனியில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அந்த ஜாபும் இருக்குது. இது வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். ஆனால் வந்து சில ஒர்க்கெலாம் வந்து நம்ம பிரித்து கொடுக்க தான் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து லிஸ்ட் எடுப்போம். நாங்கள் யார் எங்கேருந்து இருக்காங்க, சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க, திண்டுக்கல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, தேனியில் இருப்பாங்க, இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து தனியாக ஒரு பர்சன் இருக்காங்க, பவித்ரா எடுப்பாங்க. இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் அட்மின். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பீங்க? ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை பேர் இருப்பீங்க சூர்யாவோட ஃபேன்ஸ் கிளப்பில்? ஆக்சுவலி தனித்தனியாக மாவட்ட வயசு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து எங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, கோயம்புத்தூர் எஸ்எஃப்சியில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஆஃப்லைனில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆனவங்க, ஆன்லைனில் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த சிமெட்ரி மாதிரி ஆயிடும். பொதுவாக என்ன டவுட் இருக்குன்னா, ஆன்லைனோட சூர்யாவோட ஆன்லைன் ஃபேன்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஒரு நடிகரோட ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. என் நடிகர் தான் பெரிய ஆள், ஓ நடிகர் தான் பெரிய ஆளுன்னு. ஆனால் நீங்கள் சூர்யாவோட ஆன்லைன் ஃபேனாக இருக்கிறதுனால நீங்கள் அதை எப்படி ஆன்லைனில் முன்னெடுப்பீங்க? ஃபைட் பண்ணுவீங்களா? இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து போவீங்க? இந்த சொசைட்டி சார்ந்த சில விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஐடி பார்த்துருக்கீங்களா? ட்விட்டர் ஐடி பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியாது, இல்லை ஊருக்கு தெரியும். நம்ம வந்து ஆன்லைனில் நெகட்டிவிட்டிஸ் வருது. நான் இதே ஒரு 8 வருஷம் முன்னாடி லேக்கானா உட்காந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டு இருப்பேன். பட் நமக்கு இப்போ அதை தவிர வி ஹாவ் அ பிக் ஜாப்ல. நம்ம வந்து ஆன்லைனில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத தவிர வி ஹாவ் another பிக் ஜாப். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து வேலை இருக்கு, அதனால ஆன்லைனில் சண்டை போட மாட்டேன். ஆமாம், இது நீங்கள் மட்டுமா ஆல் ஓவர் சூர்யாவோட ஃபேன்ஸ்? நம்ம குரூப்ல யாருமே அவ்வளோவா சண்டைலாம் பண்ண. நம்ம வந்து ஏதாவது தப்பா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா நான் ஃபோட்டோவை தப்பாக மாஃப் பண்ணி தான் போடுவாங்க. அதுக்கு வந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் ஷேர் இந்த குரூப், இதை வந்து ரிப்போர்ட் அடிச்சிருங்க, அது மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். யாருமே ரிப்ளைலாம் பண்ணாதீங்க, இதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் என் ஃபோட்டோவே டவுன்லோட் பண்ணி மாஃப் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வி டோன்ட் கிவ் தட் மச் ரிப்ளை. நம்ம ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதே வந்து அப்படின்னு. எல்லா நடிகர்களுக்குமே ரசிகைகள் இருக்காங்க. சூர்யாவுடைய ரசிகையை நான் இந்த விஷயத்தில் வேறுபட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த விஷயம்? சூர்யா சார் ஃபேனா நான் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னா, ஆக்சுவலாக சூர்யா சார் ஃபேனாக இருக்கிறதே வந்து எல்லாருமே எப்படின்னா, சூர்யா சார் ஃபேன்ஸ் சொல்லி அவங்களாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா எல்லாருக்குமே. அவங்களாம் சும்மாலாம் வீண் சண்டைக்கெலாம் போக மாட்டாங்க. அவங்க தான் எப்படின்னா எல்லாமே கூலாக இருப்பாங்க. நான் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேனே, ஒரு விஜயோட ரசிகைக்கும் சூர்யாவோட ரசிகைக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து சூர்யா சார்னா நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மற்றது எதுவும் அவ்வளோ பார்த்துக்க மாட்டோம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. எங்களை கேட்டிங்கன்னா எப்படின்னா சூர்யா சார் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எப்படின்னா, சூர்யா சார் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற போயிருந்தோம். அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களை விட பாய்ஸ் க்ரௌட் நிறைய வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் கத்து உள்ளேயும் கேட்டிருக்கோம், அந்த தெரு மொன வரைக்கும் கேட்டிருக்கோம். போகும்போது கலட்டியே குடிச்சிட்டு போனீங்களேம்மா, உள்ள இங்கே வரைக்கும் கேட்டுச்சு சவுண்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. போலீஸை கூட நாங்கள் சூர்யா கூட போட்டோ எடுக்கும் போது அண்ணா பாட்டெல்லாம் பாடணுமே கேட்டுச்சா அண்ணா, நீங்க தான் அந்த டீம் லீடரா? நல்லா கேட்டுச்சு. சூர்யா சாருக்கே தெரிஞ்சது, நீங்க தான் சியர் லீடரான்னு கேட்டாரு. அந்த சியர் லீடர் நீங்க தானா அப்படின்னு கேட்டாரு. ஆமா இல்லைண்ணா நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி. சூப்பர்மா அப்படின்னு சொன்னா. அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டு அப்புறம் ஏன்னா 2 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பேச அந்த டைமே கிடைச்சது. ஈவன் இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மற்ற ஆக்டர் ஃபேனுக்கும் நம்ம ஆக்டர் ஃபேனுக்கும்
வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க. மத்த ஆக்டர் ஃபேன்ஸுமே வந்து வெல்ஃபேர்லாம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேண்டம்ல ஒரு பொண்ணு பிளட் டொனேஷனும், வெல்ஃபேர் எல்லாருமே பண்றாங்க. நம்ம வந்து நம்மளும் செய்றோன்றத மட்டும் தான் நம்ம எடுத்து காட்டுறோமே தவிர, நம்ம வந்து அவங்க இவங்க செய்யல அது இல்ல மாரி நம்ம எந்த ஒரு இதுலயும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது கிடையாது. ஈவன் நம்ம ஃபேண்டம்ல ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, மத்த ஃபேண்டம்லேருந்து நாங்களும் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்குற கேர்ள்ஸ் கூட இருக்காங்க இப்ப எனக்கு. நடிகர் விஜய் 3 வருஷமா கல்வி சார்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ம். சூர்யா சார் 15 வருஷமா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு நினைக்கிறேன்? அவர் செய்யறாரு, அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். உதவி தான். நான் வந்து ஒரு விஷயம் சொல்வேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, கம்பெனில இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலாம் எதுக்கு பண்றாங்க, டாக்ஸ் எவேஷனுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எ பென்னி இஸ் எ பென்னி. நான் அதை தான் நினைப்பேன். அவங்க வந்து டாக்ஸ் எவேஷனுக்கு பண்றாங்களோ எதுக்கு பண்றாங்களோ, பட் அவங்க பண்றது ஒரு உதவி. அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம். பட் அதை வந்து நெகட்டிவா சொல்ற ஆளுங்க இருக்காங்க. அவர் அந்த 3 வருஷமா பண்றாரா, அட்லீஸ்ட் அதாவது ஒரு 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 300 பேராவது அட்லீஸ்ட் படிக்கவே வைக்கிறாரு. அவர் அப்ரிசியேஷன் பண்றாரு. அதான் சொல்றேன். யார் என்ன நல்லது செஞ்சாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை வந்து இப்போ இவர் 15 வருஷமா செய்யறதும் ஓகே, 3 வருஷமா செய்யறதும் ஓகே. தயவு செஞ்சு அவங்க 2 பேர் செய்யறத அப்ரிஷியேட் பண்ணிடுங்க. அவங்க என்ன நோக்கத்துல பண்றாங்கன்றதெல்லாம் வேற விஷயம். எ பென்னி இஸ் எ பென்னி. அது வந்து அவங்களால அது நல்லது ஆகுதா, அவங்களால ஒரு 2 பேராவது உதவி வாங்கிக்கிறாங்களா, அப்போ அது ஒரு ப்ளஸ் தானே.